வணக்கம் தோழர்களே. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலிருந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தினமும் நன்றி பூக்களை வைத்து கொண்டு இருந்தால் அதுவே உங்கள் முன்னால் மலைபோல் குவிந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் உங்களை அன்பாலும் ஆசையாலும் ஒரு முறை உங்கள் மனங்களுக்கு என்னுடைய நன்றி பூக்களை நான் அனுப்பிக் கொள்கிறேன். நீங்கள் எங்களுடைய இந்த வலையொலியை தொடர்ந்து ஆதரியுங்கள். பல செய்திகளை நான் மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டே இருப்பேன். இலங்கையிலே நாடாளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் பல மாற்றங்களை உருவாக்கியது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்திய செய்திதான் நாம் இங்கு பிரதானமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கான காரணம் இருக்கிறது. இன்று தமிழரசு கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட மத்திய குழுவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனத்தாங்கல்கள், கோபங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், சாணக்கியன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்திற்கு அங்கே கிட்டாத மரியாதைகள் போன்ற பல விடயங்களை குறித்து நாம் ஆராய வேண்டியதிருக்கிறது. தமிழர் தாயகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற களம் இருந்தபொழுது எப்படியும் தமிழ் மக்கள் ஒரே ஒரு நினைப்போடு தான் அவர்கள் வாக்களிப்பார்கள். தமிழர் தாயகத்திற்கு விடிவு என்றால் அது தமிழ் கட்சிகளை மையப்படுத்திய விடிவாகத்தான் இருக்கும். எனவே தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம் என்கின்ற களத்தில்தான் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நினைப்பார்கள் என்கின்ற எண்ணத்தில்தான் இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் செயல்பட்டன. அவர்களிடம் ஒரு ஒற்றுமை இல்லாத காலத்தில் கூட அவர்கள் எப்படியாவது நாம் வாக்கு வங்கிகளை பெருக்கிக் கொள்ளலாம் என்கின்ற களத்தில்தான் அவர்களுடைய செயல்பாடு இருந்தது. அதை நாம் இந்த தேர்தல் களத்திலே பார்க்க முடிந்தது. ஆனால் தேர்தல் களம் சூடு பிடிக்க பல விடயங்கள் பேசப்பட்டன. அதில் ஒன்று, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்கின்ற செய்தி அழுத்தமாகவே பதிவிடப்பட்டது. அந்த அழுத்தத்தை கொண்டு வந்து சேர்த்ததில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு முக்கிய பங்குண்டு. அவர் தேர்தல் களம் நெருங்குவதற்கும் ஒரு 4 மாதங்களில் இருந்தே அதற்கான தளத்தை மிக வெப்பச்சலனமாகவே மாற்றிக்கொண்டிருந்தார். அவருடைய ஒவ்வொரு நாள் அவருடைய காணொளிகளும் பதிவுகளும் பல மாற்றங்களை மக்கள் மன்றத்திலே உருவாக்கியது. எப்படியாவது ஒரு மாற்றத்தை நாம் இந்த முறை தமிழர் தாயகத்தில் உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டது. இதற்கான விளைவுகள் தேர்தல் முடிவுகளில் தெளிவாக தெரிந்தன. தேர்தல் முடிவுகள் வந்தபொழுது தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கப்பட்டிருந்தது. ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் கூட அதை தெளிவாகவே எடுத்து வைத்தார். எங்களுக்கு மக்கள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இனி மக்கள் விடயத்தில் மிக தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும். எங்களிடம் இருக்கக்கூடிய பிளவுகளை மறந்துவிட்டு நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதுபோல் ஐயா சுமந்திரன் அவர்கள், ஐயா டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் எல்லாம் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. இந்த சூழலில் சுயேட்சை வேட்பாளராக நின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வென்று விடுகிறார். இன்னும் அர்ஜுனா அணியை சார்ந்தவர்கள் இதற்கு முன்பிலிருந்தே மிகவும் திட்டமிட்டு அவர்கள் ஒரு பணிக்களத்தை எடுத்திருந்தால் அர்ஜுனா அணியிலிருந்து 2-3 பேராவது நாடாளுமன்றத்திற்கு சென்றிருப்பார்கள் என்கின்ற விடயம் கூட பேசப்பட்டது. ஆனால் அர்ஜுனா அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்று விட்டார். அதுபோல அனுரா அவர்களுடைய கட்சிக்கும் இருக்கைகள் கிடைத்தன. இதுவரை தமிழ் மக்கள் எந்த தேசிய கட்சிக்கும் நேரடியாக இருக்கைகளை கொடுத்ததில்லை. ஒன்றில் அவர்கள் தமிழ் கட்சியோடு கூட்டணி வைத்துதான் தங்களுக்கான இருக்கைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இம்முறை அனுரா அவர்களுடைய கட்சிக்கு தமிழ் மக்கள் நேரடியாக இருக்கைகளை கொடுத்தார்கள். இது தமிழரசு கட்சி அல்லது தமிழ் கட்சிகள் மத்தியிலே ஒரு வியப்பை தந்தது என்பதை விட மக்கள் நம்மளை புறந்தள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் மனதிலே உருவாக்கியது. எனவே அவர்கள் அது சார்ந்த ஒரு களத்தை எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார்கள். நாடாளுமன்றத்தில் பேசிய தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய களங்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருந்தது. இதன் அடிப்படையில்தான் இப்பொழுது அந்த தமிழரசு கட்சியின் சார்பில் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவார்களா அல்லது கட்சியின் வளர்ச்சியை குறித்த விடயங்களை குறித்து பேசுவார்களா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாக இருந்தால் கூட
தங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை எப்படி கொண்டு வருவது, அதற்கு தமிழ் மக்கள் மத்தியிலே எப்படி நாம் இடம் பிடிப்பது போன்ற விடயங்களை குறித்து கண்டிப்பாக அலசுவார்கள் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலுமே உண்டு. பத்திரிகைகளும் அதை முன்னிலைப்படுத்திய செய்திகளைத்தான் வெளியிட்டன. ஆனால் மக்கள் மன்றத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்பொழுதும் மக்கள் மன்றத்திலே இருக்கிறது. செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் சந்தித்து பேசினார்கள் என்கின்ற செய்தி வந்த பொழுது மக்கள் மன்றத்திலே ஒரு எதிர்பார்ப்பு கூட தொடங்கியது. பரவாயில்லை, தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு களங்களை எடுக்கிறார்கள். தமிழர் விடயத்தை முனைப்பு காட்டி நாங்கள் ஒரே அணியில் திரள்வதற்கான ஒரு களத்தில் பயணிக்க இருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் அதற்கான களங்களை எடுக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே உருவானது. ஆனால் அவைகள் நிலை பெற்றதா என்கின்ற பொழுது அதற்கு பின்னால் இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் எல்லோரும் இணைவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற கருத்துகள் தான் பேசப்பட்டு கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் இப்பொழுது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இருக்கக்கூடிய 2வது குறுக்கு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் வைத்து நடைபெற்றது. அங்கு அந்த கூட்டத்திற்கு மாவை அவர்கள் வருவதற்கு தாமதமாகிறது. சாணக்கியன் அவர்கள் உடனடியாக சொல்கின்றார், நாம் கூட்டத்தை ஆரம்பித்து விடுவோம், எதற்காக மாவை வருவது வரை நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவிடுகிறார். அதற்கு அவர் விளக்கத்தையும் சொல்கிறார். பதவியில் இல்லாத ஒருவர் வந்து கூட்டத்தில் இருக்க வேண்டும், அவர் அந்த கூட்டத்தில் அவர் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்பது ஏற்புடைய செயலாக இல்லை, எனவே நாம் ஆரம்பிக்கலாம் என்ற கருத்தை அவர் பதிவிடுகிறார். ஆனால் கூட்டத்தில் அதற்கான உடன்பாடு எட்டப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதன் பின்பு மாவை அவர்கள் வருகிறார். வந்த பின்பு மாவை அவர் தன்னுடைய இருக்கையிலே அமர்கிறார். கூட்டம் தொடங்குகின்றது. சாணக்கியன் அவர்களுடைய கருத்து எடுத்து வைக்கப்படவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. இவைகள் அந்த கட்சிக்குள் நடந்த ஒரு சிறிய விடயம்தான். ஆனால் இந்த விடயம் வெளியே ஒரு பரபரப்பு செய்தியாக பேசப்படுகிறது. மாவைக்கு எதிராக சாணக்கியன் திரண்டார். சாணக்கியனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழரசு கட்சியில் உள்ளவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. எனவே ஒரு பிளவை நோக்கி செல்கிறதா தமிழரசு கட்சி போன்ற தலையங்கத்தோடு பல செய்திகள் உலாவர ஆரம்பித்து விட்டன. இப்பொழுது உள்ள சூழலில் தமிழரசு கட்சி தங்களுக்குள்ள உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அவர்கள் மறைமுகமாக பேசி தீர்த்து கொள்வதுதான் சிறப்பு சேர்க்கும். மக்களை பொறுத்தமட்டில் நீங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும், தமிழர் சார்ந்த களங்களை குறித்து நீங்கள் பேச வேண்டும், அதற்கான ஒரு சூழலை நீங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இதுபோன்ற சர்ச்சையான செய்திகள் வரக்கூடிய விடயங்களை அவர்கள் ரசிக்கவில்லை. அதற்கான ஒரு தளத்தையும் அவர்கள் எடுக்கவில்லை. இதை தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் ஒரு ஒற்றுமை வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது நாம் புரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் ஆட்சிபிடத்தில் இருக்கக்கூடிய அனுர அரசாங்கம் தமிழர் விடயத்தில் செலுத்துகின்ற கவனத்திற்கு சற்று உறுதுணையாக தமிழ் கட்சிகள் இருந்தாலே பெருமாற்றங்கள் ஏற்படும் என்கின்றார்கள் பலர். உண்மை அதுவாகத்தான் இருக்குமா? காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.